400 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் கள்ளழகர் கோவில்ல இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூருக்கு போவாராம். அங்கதான் அழகரை குதிரை மேல ஏத்தி அவருக்கு தேவையான எல்லா அலங்காரங்களையும் செய்வாங்களாம். அழகருக்கு அலங்காரம் செய்யற ஊர் அப்படிங்கறதால அலங்காநல்லூர் அப்படின்னு பெயர் வந்திருக்குது. பிறகு இதுதான் காலப்போக்குல மருவி அலங்காநல்லூர் அப்படின்னு பெயர் மாறி இருக்குது. அலங்காநல்லூர்ல இருந்து புறப்பட்டு தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்குற அழகர் பிறகு வண்டியூருக்கு போய் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாராம். இதனாலதான் இந்த ஊரை மண்டூர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே காலப்போக்குல மருவி மண்டியூர் ஆகிட்டு 400 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் தேனூர்ல தான் நடந்துட்டு வந்திருக்கு. அப்போதான் மதுரையின் மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் தான் அழகர் ஆற்றில் இறங்குற வைபவத்தை மதுரைக்கு மாற்றி இருக்காரு. திருமலை நாயக்கர் ஏன் அழகர் ஆற்றில் இறங்குற வைபவத்தை மதுரைக்கு மாற்றிருக்காருன்னா சைவம் மற்றும் வைணவ சமயத்தை ஒன்னு சேர்க்கும் விதத்துல தான் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருமலை நாயக்கர் மாசி மாதத்துல நடைபெற்று வந்த மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவையும் சித்திரை மாதத்திற்கு மாற்றி அமைச்சிருக்காரு. உங்களுக்கும் மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க யாரெல்லாம் அழகர் திருவிழாவை பார்த்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.